இதுல சொல்லுக்கு இடையில வந்துள்ளது. அப்ப சொல்லுக்கு இடையில வந்தா ஒரு மாத்திரையில ஐங்கிறது ஒலிக்கும். சொல்லுக்கு கடைசியில வந்தது ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும். 50ங்கிற வார்த்தையில வந்து சொல்லுக்கு முதல்ல வந்துள்ளது. அப்ப தன்னுடைய 1.5 மாத்திரை அளவு, அரை மாத்திரை குறைந்து ஐயானது தன்னுடைய இறந்து ஒலிக்கும் கால அளவான 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரையாக சொல்லுக்கு முதல்ல வரும்போது ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா நம்ம போட்டுடலாம். மிக மிக எளிமையானது. ஓகேவா? 4 வகை குறுக்கங்கள். அதுல ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கத்திற்குரிய எழுத்து ஐ. ஐக்கு பொதுவா இது வந்து ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துல இது ஒரு நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கும் போது இரண்டு மாத்திரை. ஐங்கிற எழுத்து தனித்து வரும்போது தன்னுடைய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும்போது தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். சொல்லுக்கு முதலில் வரும்போது 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். இடையிலும் இறுதியிலும் வரும்போது தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதுதான் ஐகார குறுக்கம்.